கோடை விடுமுறை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை வாரந்தோறும் 5 நாட்கள் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும். திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மதியம் 3:45 மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து புறப்படும் இந்த ரயில் அம்பாத்துறை, கொடைரோடு, மதுரை, விருதுநகர், நெல்லை, வள்ளியூர் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் வழியாக சென்று இரவு 9:05 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடையும். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்தையனார் கோவில் பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளது. பாபநாச சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வனத்துறை 2 நாட்களுக்கு முன்பு இந்த தடையை விதித்திருந்தது. தற்போது குடமுழுக்கு நிறைவடைந்த நிலையில் பாபநாசம் சோதனை சாவடியை கடந்து சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்லலாம் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு இன்று காலை வினாடிக்கு 5000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. நேற்று காலை 4000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கோடைக்காலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் செல்லும் சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திருவள்ளுவர் பள்ளியில் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பில் பாரம்பரிய அரிசி திருவிழா நடைபெற்றது. அரிசி வகைகள், விதைகள், சிறுதானியங்கள், ஆயுர்வேத மருந்துகள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. விழாவில் பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு வகைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொம்மலாட்டம் நடைபெற்றது. அரிதாக காணப்படும் இந்த பொம்மலாட்டத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை 5 நாட்களுக்கு மொத்தம் 215 மில்லியன் கனஅடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள உறை கிணறுகளும் நிரம்பி குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் சூறைக்காற்று வீசியதால் கிரிக்கெட் களத்தில் புழுதி பறந்தது. சுழன்றடித்த காற்றின் காரணமாக இளைஞர்கள் விளையாடுவதை பாதியில் நிறுத்தினர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6வது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக காலையில் சுவாமியும் அம்மனும் தங்க சப்பரத்தில் மாசி வீதிகளில் உலா வந்தனர். மாலையில் சுந்தரேஸ்வரர் தங்க ரிஷபத்திலும் மீனாட்சியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மாசி வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதையில்லா ஆரோக்கியமான வாழ்வை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தி பெடரல் இணையதளம் மற்றும் பெதஸ்தா மருத்துவமனை இணைந்து நடத்திய போட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்வை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். வாழ்வியல் மாற்றங்கள், உணவு பழக்கங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இவற்றை சமன் செய்வதற்கு கண்டிப்பாக மக்கள் உடற்பயிற்சியில் ஏற்பட வேண்டும். அதிலும் எளிதாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி என்பது நடைப்பயிற்சியும் இந்த ஓட்டமும் தான். எனவே இது குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது.
இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் சமூக வலைத்தளம், ஆன்லைன் கேம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் கடந்து வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உத்வேகத்தை அளிக்கும். அது மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களோட உடல்நலம் வந்து மேம்படும். இந்த உடல்நலம் வந்து மேம்படும் போது அவங்களோட மனநலம் மேம்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியரான இந்த சொசைட்டி அமையறதுக்கு வந்து இந்த மராத்தான் போட்டியை வந்து அடித்தளமாக அமையும். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிக் ஈவெண்ட்டாக நடத்திய இந்த புதிய தலைமுறைக்கு வந்து காவல்துறை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கு வாகனத்தில் வீதி உலா வந்தார். தொடர்ந்து மாலை வேளையில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் நாகவெள்ளி வாகனத்தில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரெழுந்தூர் கிராமத்தில் உள்ள சவுந்தரநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் 6வது சர்வதேச அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டின் 2வது நாள் நிகழ்ச்சியில் மெய் கண்டார் நூல் வெளியிடப்பட்டது. 3 அமர்வுகளாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற நீதிபதி சவுந்தர், உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவாலய தேவார ஒளிநெறி 15 நூல்கள் தொகுப்பை வெளியிட்டு நீதிபதி அரங்க மகாதேவன் வாழ்த்துரை வழங்கினார். திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாகிய கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா முழக்கத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலின் திருத்தேரோட்டம் வரும் 8ஆம் தேதியும் தீர்த்தவாரி 10ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூரில் நேரிட்ட சாலை விபத்தில் கணவனும் மனைவியும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மாசிலாபாளையத்தைச் சேர்ந்த வசந்தகுமார் ஜமுனா தம்பதி ஜமுனாவின் தாய் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுள்ளனர். மேலப்பாளையத்தூரை கடந்தபோது நேரிட்ட விபத்தில் தரைப்பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் தலை மோதி இருவரும் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே புதையல் இருப்பதாக நம்ப வைத்து ராதம்மா என்ற பெண்ணிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவைச் சேர்ந்த லட்சுமிகாந்த் என்பவரின் மூலம் ராதம்மாவுக்கு அறிமுகமான கும்பல் அவரது நிலத்தில் தங்க காசுகள் கிடைத்ததாக கூறி நம்ப வைத்தனர். பின்னர் புதையல் எடுக்க பூஜை செலவுக்காக 8 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு போலியான புதையல் பானையை கொடுத்து ஏமாற்றினர். ராதம்மாவின் மகன் சந்தேகமடைந்து பானையை திறந்து பார்த்தபோது மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது. இது தொடர்பாக காவல்துறைக்கு புகார் அளித்த நிலையில் மோசடி செய்த 10 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 3 பெண்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் செயல்படுத்தப்படும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே குமரகுருபரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பிரான்ஸ் சென்றுள்ளார்கள். சென்னையில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் 6100 டன் குப்பையை அறிவியல் பூர்வமாக கையாளவும், கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் குவிந்துள்ள குப்பைகளால் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகளை சரி செய்யவும் மாநகராட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் உள்ள திட்டங்களை ஆய்வு செய்து சென்னைக்கு உகந்த திட்டத்தை செயல்படுத்த வரும் மே 9ஆம் தேதி வரை அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அவர்கள் மே 11ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளனர். சென்னை பூந்தமல்லியில் உணவில் தேரை இருந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து தனியார் உணவு விடுதி தற்காலிகமாக மூடப்பட்டது. பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள தனியார் உணவு விடுதியில் ஒரு குடும்பத்தினர் அசைவ உணவு சாப்பிட்டுள்ளனர். அப்போது மட்டன் குழம்பில் பெரிய அளவில் காணப்பட்ட ஒரு பொருளை எடுத்து பார்த்தபோது முழு தேரை இறந்த நிலையில் இருந்தது. உணவு விடுதி நிர்வாகத்திடம் உணவு சாப்பிட்டவர்கள் கேட்டபோது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உணவில் முழு தேரை இருந்தது குறித்த வீடியோவை உணவை சாப்பிட்டவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். இந்நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவு விடுதியில் திடீர் சோதனை நடத்தி அங்கிருந்த உணவுப் பொருட்களை சோதனைக்காக கொண்டு சென்றதோடு உணவு விடுதியையும் தற்காலிகமாக மூடினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி ரயில் நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் இரு சாலைக்கும் மத்தியில் இருந்த மரம் சூறைக்காற்றால் முறிந்து விழுந்தது. திண்டிவனம் செல்லும் சாலையில் விழுந்த மரத்தை காவல்துறையினர் JCB இயந்திரத்தின் உதவியோடு அப்புறப்படுத்தினர்.